ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜோ சமையல் இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து காலையில் உங்களுக்கு இட்லி தோசை பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ரெசிபி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிடலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ரிச்சாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 கப் அளவுக்கு வந்து பட்டாணி பருப்பு இல்லைன்னா கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து. இந்த 3யும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நான் சொன்ன அளவில் பண்ணிங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும் இந்த அளவில் பண்ணும்போது. இப்போ நல்லா ஊறிட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு இதை வந்து மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ ஆட்டிக்கலாம். கிரைண்டரில் ஆட்டினீங்கன்னா ரொம்ப நல்லா பொங்கி வரும் மாவு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பணியாரம். இப்போ இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம். இதை ஊற வைக்கணும் புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உடனே பண்ணிடலாம் இன்ஸ்டண்ட்டாக. இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி துண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு வெங்காயம், 2 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை அதுவும் சேர்த்துக்கோங்க. இந்த காய் தான் சேர்க்கணும், இந்த அளவு தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. உங்கள் கிட்ஸுக்கு ஹெல்த்தியாக எவ்வளோனாலும் சேர்த்து கொடுக்கலாம் வெஜிடபிள்ஸ். அப்புறம் நான் 2 கேரட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதுவும் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாவும் இதுக்கு தேவையில்லை. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மாவில் சேர்ந்து கலந்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. உங்கள் கிட்ஸுக்கு விருப்பமான காய் எந்த காய்னாலும் இந்த மாதிரி வதக்கி சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பணியாரம். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக பண்ணி கொடுக்கலாம், இல்லை மார்னிங் டிஃபனாக கூட பண்ணி கொடுக்கலாம். சட்னியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பணியாரக்கல்லில் வந்து நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் தான் எண்ணெய் சேர்க்குறேன். ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. இது வந்து ஒரு கேஸ்ட் அயர்ன் பணியாரக்கல், அதனால் நல்லா மொறு மொறுன்னு வரும் இந்த பணியாரம். இப்போ வந்து 3/4 குழி அளவுக்கு மாவு ஊற்றிக்கோங்க. நல்லா மாவு பொங்கி வரும் பாருங்கள். நல்லா உப்பி வந்துடுச்சு, நல்லா பொங்கி. இதை அப்படியே மாற்றி போட்டுக்கலாம். இதுக்கு சோடா உப்பு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. அப்படியே ஆட்டி அப்படியே சுட்டுடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா அப்படி வரும், ஒட்டாமல் அழகாக வரும் பணியாரம். நான் அப்படியே சுட்டு போட போட உடனே காலி ஆகிடுச்சு என் கிட்ஸ்க்கு. இது கூட இந்த மாதிரி பொட்டுக்கடலை, தேங்காய், அப்புறம் கருவேப்பிலை வச்சு அரைச்ச சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னியோடு சாப்பிடும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். காலைல டிஃபனாக நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் வயிறுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ குண்டாக இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியுது. நல்லா சாஃப்டாக உள்ள, வெளியில் மொறு மொறுன்னு, உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த சட்னியோடு சாப்பிட்ற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.